Namasthe. CA Institute has come up with a new course curriculum, at the same time new approach itself. இப்போ இந்த மொபைல் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திடீர்னு ஒரு ஓவர் நைட் சேஞ்ச் ஆகும். இட் வில் லுக் வெரி டிஃபரண்ட் ஃப்ரம் வாட் இட் வாஸ் ப்ரீவியஸ்லி. ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ், இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி the CA Institute has come out with the approach of doing CA in a different way altogether. Actually, I support this system to a larger extent. இதை பற்றி நான் ரொம்ப நாளாவே என்னுடைய பேஜஸ்ல எழுதியிருந்தேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். So when the new scheme was announced, I felt very happy and I tried to just explain. இது வந்து series of things continuously explain பண்றேன். Whenever there is an announcement, notification, subject related, அதெல்லாம் அதுக்கப்புறம் வேற வேற வீடியோஸ்ல. இந்த வீடியோல I just want you to understand என்ன மாதிரி change propose பண்ணிருக்காங்க. Of course, it is at proposal stage only. Ministry of Corporate Affairsல approve பண்ணிட்டாங்க. இப்போ it is available for public opinion. I have given my opinion supporting the scheme to a larger extent. Well, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு முன்னாடி why this change? சொல்லப்படுகிற ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 which is announced by the present government. அவங்க certain guidelines கொடுத்திருக்காங்க on what each course or what should be the educational pathway அப்படின்னு. So அதை ஃபாலோ பண்றதுக்காக இந்த சேஞ்சஸ். இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் பாடிஸோட இன்டகிரேட் ஆகணும், இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸோட இன்டகிரேட் ஆகணும் அண்ட் டு அடாப்ட் தட் அண்ட் டு கம்பீட் வித் அஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கு ஈக்குவலா கம்பீட் பண்றதுக்காக இந்த சேஞ்சஸ். அதை தவிர நான் புரிஞ்சுக்கிற ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. The first and foremost reason, dimensional change. நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அண்ட் த அப்ரோச்ல எனக்கு என்னமோ ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு, எஸ்பெஷலி இன் ஃபைனல். ரொம்ப நாளாவே எனக்கு வந்து we should move towards open book examination. ஏன்னா மெமரி பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி த ரைட் மேனர் ஆஃப் டெஸ்டிங். I'm under strong opinion. இந்த வாட்டி இந்த நியூ கோர்ஸ் சிலபஸ்ல இந்த நியூ அப்ரோச்ல that has been achieved. Open book or restricted book option has been brought for the first time for almost all the paper in final. இதுதான் ஒரு மேஜர் ஸ்டெப் ஃபார்வர்டா நான் பார்க்கிறேன். செகண்ட், number of subjects has been reduced so that in the course of a myth that it is a very difficult course, that it is very difficult to pursue, இதெல்லாம் பிரேக் பண்ணோம். கிளியரா ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ரிக்வயர்ட் நாலேஜ் கொடுக்கறதுக்கும் அண்ட் ஒரு லாங் ரேஞ்ச்ல திஸ் கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ஃபார் அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். பிகாஸ் வேரியஸ் கோர்சஸ்க்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ஆர் colleges, universities, specialized institutions இருக்கு. இந்த accountancy and taxation க்கு at least at our country level CA Institute is going to be the flagship or the flag bearing person இருக்க போறோம். So இது இந்த dimensionsலயும் travel பண்ணிருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். What are all the changes? The changes, the first biggest change that happened is, in my opinion, is the practical training. 3 வருஷத்துல 2 வருஷமா குறைச்சிருக்காங்க with a lot of additional aspects. உடனே இது வந்து 1 year கம்மி ஆயிட்டானா இல்ல, ஆக்சுவலா because under the existing scheme 3 வருஷத்துல last 6 monthsல எக்ஸாம் எழுதலாம். ஆனா நியூ proposed schemeல 2 வருஷம் practical training முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் எக்ஸாம் எழுதலாம். இது ஒரு நல்ல ஸ்டெப் ஃபார்வர்ட். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஒரு டிராவல் பண்ணியிருக்கேன். A practicing chartered accountant I have seen in my office. ஒரு knowledge sharer I have seen in classroom. People
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பேலன்சிங் பிட்வீன் ஆர்டிகல்ஷிப் அண்ட் கிளாஸ் ரூம் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அட் த சேம் டைம் ஆர்டிகல்ஷிப் ஆர் ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது தியரிட்டிக்கலா எனக்கு நாளைக்கு காத்தால கிளாஸ் இருக்கு, நான் இன்னும் இவ்வளவு படிக்கணும், இந்த பேக்ரவுண்ட் இந்த தாட்ஸ் பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிண்டே இருந்தது. தேங்க்ஸ் டு த நியூ ஸ்கீம் டு a larger extent அந்த burden reduce ஆகும். பிராக்டிக்கலா கத்துக்கும் போது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் ஃபியர் ஆர் ரிசல்ட் ஃபியர் அஃபெக்ட் ஆகாம அந்த 2 வருஷம் ஃபோக்கஸ்டா பிராக்டிக்கலா கத்துக்க போறோம். சோ திஸ் இஸ் ஒன் பிக் ஸ்டெப். முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 6 months நார்மலியே நான் சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லயும் சொல்லுவேன், எப்ப வேணா நான் I'll be very vocal on this. ஆக்சுவலா ஒரு சிஏ இன்டர் ஆகட்டும் ஃபைனல் ஆகட்டும் 3 months உட்கார்ந்து கரெக்டா படிச்சோம்னா, சிஸ்டமேட்டிக்கா படிச்சோம்னா, I'm not talking about 16 hours, 18 hours of study. 8 to 10 hours perfect planned package la படிச்சோம்னா 3 to 4 months is sufficient for clearing this course னு நான் சொல்லுவேன். இப்போ we have the 6 months dedicated for our examination oriented education. And remember, அது ஓபன் புக்கா தான் இருக்க போறது. So இந்த 6 மாசம் is more than sufficient for taking up the final exam. So இந்த 2 வருஷத்துல நாம வந்து we need not worry about our examination or examination fear. உங்களுடைய practical learning எந்த விதத்திலும் குறைக்க போறது இல்ல. So practical learning போது the focus will be on understanding the various nuances. நான் நிறைய பார்த்திருக்கேன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அந்த பிரஷர் எனக்கு இருந்திருக்கு. நான் பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேரை பார்த்திருக்கேன், கிளாஸ் ரூம்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன். அந்த ஃபியர், அந்த கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்க போறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ், the whole system of education is going to be benefited. இது என்னுடைய ஒப்பீனியன். Well, the travel foundation, that is +2 முடிக்கிறவங்க after completing 10th எப்ப வேணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 4 months of education போதும். ஆனா +2 முடிச்ச உடனே தான் எக்ஸாம் எழுத முடியும். There is going to be 3 examinations in a year propose பண்ணிருக்காங்க. எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால தான் சொல்றேன். ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் சொல்றேன். 3 examinations in a year. So இப்போ இருக்கிற மே நவம்பரை தவிர இன்னொரு எக்ஸாமினேஷன் நடுவுல வந்ததுன்னா it will be benefiting the higher secondary students. Foundation still continues to be 4 papers. It still continues to be descriptive as well as objective. அந்த ஸ்டேஜ்ல I always feel it is essential descriptive knowledge-யும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. Maybe some papers I would still feel இன்னும் கொஞ்சம் அப்ஜெக்டிவா போயிருக்கலாம், பட் descriptive as well as objective. ஃபவுண்டேஷன்ல இருக்க போற 4 பேப்பர்ஸ்க்கு this is applicable. After clearing foundation, 8 months of study time. அதாவது நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுல இருந்து 8 months கழிச்சு எந்த எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாம்ல we are going to write our inter. Now I am also integrating direct entry students. Direct entry ன்றவங்க ஃபவுண்டேஷன் ரூட்ல வராம டிகிரி முடிக்கணும் or parallel courses like CMA or CS அதுல இன்டர் லெவல் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க டைரக்டா இன்டர் ஆஃப் CA எடுத்துக்கலாம். Let us talk about a college student. இதுவும் one of the ஏன்னா college student will always feel நான் 3 years college முடிக்கிறேன், முடிச்சதுக்கு அப்புறம் there is a particular period of time, அதுக்கப்புறம் I join articles, அங்கேந்து 3 years of articles. So இது ஒரு longer duration இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருக்கும் the new scheme is going to give some big relief for you people. காலேஜ் உடைய 3rd இயர்ல ப்ரொவிஷனலா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் because 8 months before ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, that is when you are completing your 2nd year of college ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வர
third year முடிச்ச உடனே வர மே எக்ஸாம் ஆர் நவம்பர் எக்ஸாம் டிபெண்டிங் அப்பான் when you are registering அந்த 8 months கழிச்சு வர எக்ஸாம்ல immediately you can write. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போத் ஃபவுண்டேஷன் ரூட்லேயும் வந்து இன்டர் எழுதினவங்களுக்கும் காலேஜ் ரூட்லேயும் வந்து இன்டர் எழுதினவங்களுக்கும் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ்டு ட்ரைனிங்கை முடிச்சுட்டு as soon as the successful result come they will be ready for practical training which is only 2 years. Now இன்டர்ல 8 பேப்பரா இருந்தது 6 பேப்பரா மாறி இருக்கு. அக்கவுண்டன்சி 2 பேப்பர்ல இருந்து 1 பேப்பரா மாறி இருக்கு. வெல் வெரி பாசிட்டிவ் சேஞ்சஸ். எதனால சொல்றேன்னா இப்ப இருக்கிற அக்கவுண்டன்சி சிலபஸ் மேல நிறைய டீச்சர்ஸ்க்கு ஒரு சில கமெண்ட்ஸ் உண்டு தட் some syllabus or certain part of the syllabus are not presently in practice அப்படின்னு. That is practical worldக்கும் theoretical worldக்கும் gap ரொம்ப அதிகமா இருந்தது. அதை இப்போ நம்ம bridge பண்ணியிருக்கோம் by bringing it into one accounting paper so that whatever presently in practice அந்த ஏரியாவை மாத்திரம் retain பண்ணிட்டு ஃபவுண்டேஷன்ல இருக்கிற அக்கவுண்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. as I told you in the future videos I will tell you about the subject nuances or subject details, but as of now ஒரு அக்கவுண்டன்சி பேப்பர் கம்பெனி லாவை இன்டர் லெவல்லயே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இது ஒரு பிக் ஸ்டெப். நிறைய பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க நோ advanced law how they are going to read னு. ரெண்டு ஆன்சர் என்கிட்ட இருக்கு. ஒன்னு கம்பெனி லாவை தரவா இன்டர்ல கம்ப்ளீட் பண்றதுனால ஆர் டு a larger extent இன்டர்ல கம்ப்ளீட் பண்றதுனால இந்த பிராக்டிகல் ட்ரைனிங் போது அதோட அப்ளிகேஷன் நம்ம பார்க்க முடியும். how it is applied, how it is interpreted அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும். that is a good step forward. plus in the practical training periodலயே they have something known as fast paced education அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டுறாங்க. where level 1 level 2 level 3 level 4 னு நாலா பிரிச்சு they are making it some economic classலாம் mandatory paper submit பண்ணனும். அத பத்தி டீடைல்டா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் அதுக்கு தேவை to give my opinion, to give my comments, but as of now அது practical trainingல it is covering. so company law is going to be covered. இப்ப இருக்கிற இன்டர்ல இருக்கிற certain business laws has been moved to foundation level, and of course costing இருக்கு, financial management இருக்கு, taxation. as I told you நம்மளுடைய institute CA institute ஓட direction is moving towards that this course is going to be a accounting cum taxation professional. accounting னு வரும்போது I am also talking about not only presentation of accounting but also reporting on the company's performance. ரெண்டுத்தையும் சேர்த்து அதனால தான் papers like financial management, advanced financial management are going to go hand in hand with accountancy and taxation. Inga see every scheme everywhere you cannot satisfy all people ன்றது எனக்கும் கண்டிப்பா புரியும். எனக்கும் இதுல ஒரு சின்ன கமெண்ட் இருக்கு. இன்னமும் நான் ஃபீல் பண்றது இன்கம் டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டு டிஃபரண்ட் பேப்பரா இன்டர் லெவல்லயே இருக்கணும்னு. பட் ஸ்டில் இட் கண்டினியூஸ் டு பி ஒன் பேப்பர் அட் த இன்டர் லெவல். இப்ப இருக்கிற இன்டர் பேப்பர்ல ஒன் ஆஃப் த பேப்பர்ஸ் which has been taken out, that is information technology. இப்போ அதுக்கு EISSM னு இப்ப இருக்கிற ஸ்கீம்ல பேரு. more about information technology அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிருக்காங்க. நிறைய முன்னாடி இந்த வாட்டி ட்ரை பண்ண போதும் there were some criticism. இது தேவையா, இது தேவையான பேப்பர் ஆச்சு, இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எராக்கு இந்த பேப்பர் ரொம்ப தேவை, அதை ரிமூவ் பண்றீங்களே. இதுக்கு எங்கிட்ட எப்பயுமே ஒரு ஆன்சர் இருக்கு. நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இப்பவும் என்னால லவுடா சொல்ல முடியும். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆர் நாட் டெவலப்பர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். majority of them, we don't develop software, we use the software. We are at the user end and other how efficiently we use for various works அப்படின்றது. so எங்களை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நமக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்லயும் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போறோம், எப்படி அதை அப்ளை பண்ண போறோம்ன்றதுல இருந்தா போதுமே தவிர டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ல இருக்கிற எஜுகேஷன் நமக்கு தேவையில்லை. so இந்த யூசேஜை பொறுத்த வரைக்கும் there is two things. one, classroom education, next practical education.
இதுக்கு பிராக்டிக்கல் எஜுகேஷன் தான் பெஸ்ட். நிறைய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் நாங்க we were from manual system of accounting. நான் ஆர்டிகல்ஸ் பண்ணும்போது predominant-ஆ இருந்தது மேனுவல் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். அங்கேயிருந்து எங்களால கம்ப்யூட்டரைஸ்டு பேசிஸ்ல அடாப்ட் பண்ண முடிஞ்சது எதுவுமே படிக்காம, பிகாஸ் we learned it practically. So I always feel students இத வந்து practically தெரிஞ்சுட்டா it will be more better than to read it as a subject. So கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த நாலேஜ் அந்த ஸ்கில் செட் தேவை. அதை ஏற்கனவே நாம பிஃபோர் ஸ்டார்டிங் த பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு வாட்டி கொடுக்கிறோம் as a கோர்ஸ் மாடியூல், தனியா அது படிக்கிறோம். ஆஃப்டர் பிராக்டிக்கல் ட்ரைனிங் பிஃபோர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் திருப்பியும் அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒன்னு பண்ண போறோம். பிராக்டிக்கல் லைஃப் ஃபுல்லா லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்ஸ் நடுவுல தான் இருக்க போறது. சோ இத தவிர அது ஒரு சப்ஜெக்டா படிக்கிற அளவுக்கு ஒரு நெசசிட்டி இல்லைன்றது என்னுடைய ஃபீலிங். சோ ஐ எம் ஃபுல்லி இன் ஃபேவர் ஆஃப் removing the information system as a subject and bringing it more with that objective style. So interla totally 6 papers. Pass percentage is the same. அதுக்கு மேல ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கு, which ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நான் பார்த்திருக்கேன். ஒரு பேப்பர்ல 60% வாங்கினா அந்த பேப்பர் அதுக்கப்புறம் எழுத வேணாம். இட் இஸ் exempt. That is we are getting exemption. இப்ப இருக்கிற பிரசன்ட் சிஸ்டத்துல அது 3 அட்டெம்ப்ட்க்கு தான் அது வேலிட். அதுக்கப்புறம் again you have to write that paper. இப்ப இருக்கிற நியூ proposed ஸ்கீம்ல 3 அட்டெம்ப்ட்க்கு அது வேலிட். 3 அட்டெம்ப்ட்க்குள்ள மிச்ச சப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ணலைன்னா still that exemption will hold good. மிச்ச இருக்கிற 5 சப்ஜெக்ட்ல ஸ்கோர் 50%. This exemption is for sure. In other words, இந்த exemption இனிமே நாம லூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா there is lot of element in writing CA exams. ஒரு வாட்டி 60% எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 அட்டெம்ப்ட் வேரியஸ் ரீசன்ஸ்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போச்சுன்னா அந்த 3வது அட்டெம்ப்ட்ல இருக்கிற பிரஷரை நானே பார்த்திருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிரஷர்னாலேயே ஃபம்பிள் ஆவாங்க. பட் இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இந்த எக்ஸாம்ஷன் எனக்கு பர்மனன்ட். மிச்சம் இருக்கிற பேப்பர்ஸ் நான் கிளியர் பண்ணா போதும். So this is also one good step. So இன்டர் முடிஞ்ச உடனே practical training, uninterrupted practical training. Practical training போது நம்ம எக்ஸாமை பத்தி யோசிக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல பர்சியூ பண்றவங்க இதுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் அப்படின்றத இப்போ பர்சியூ பண்ணவங்க இல்ல இதுக்கு முன்னாடி பர்சியூ பண்ணவங்க தான் சொல்ல முடியும். பிராக்டிக்கல் ட்ரைனிங் நடக்கும்போது இந்த எக்ஸாமினேஷன் ஃபியர் அட் த பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துட்டே இருக்கும். பிராக்டிக்கல் ட்ரைனிங் தான் CA ஓட பெஸ்ட் பார்ட். வேற எந்த கோர்ஸ்லயுமே you will complete the course then go for practical training. On field அப்படின்றோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இல்ல வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஜினியரிங், ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடி படிக்கிறவங்க ஆன் ஃபீல்ட் ஸ்டடி, இன்டர்ன்ஷிப், அது எவ்வளவு ஸ்மாலர் பீரியடா இருக்கும். பட் இங்க CA ல மாத்திரம் தான் as the course goes by you will also get the practical knowledge. So இந்த 2 இயர்ஸ்ல நாம எதை பத்தியும் கவலைப்படாம பிராக்டிக்கலா சில விஷயங்களை கத்துக்க முடியும், which is a very big boon for all students of the new system. எல்லா as I told you நிறைய ஒப்பீனியன்ஸ் மாறலாம். சில பேர் இதை கிரிட்டிசைஸ் கூட பண்ணலாம். என்னுடைய ஒப்பீனியன் ஆர் எங்க இன்ஸ்டிடியூட்டோட ஒப்பீனியன் ரொம்ப நாளா நாங்க இதை வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். So அந்த விதத்துல we are really happy that during practical training nobody needs to worry about examination. So 2 years uninterrupted practical. uninterrupted அப்படின்னா எக்ஸாமை பத்தி ஒரி பண்ணாம நாம வந்து பிராக்டிக்கல் ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம், பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஆல் செட் அண்ட் தென் தியரிட்டிக்கலா படிக்கிறதுக்கும் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் மைல்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ பிராக்டிக்கலா படிக்கும்போது தியரிட்டிக்கல் எஜுகேஷனை பத்தி ஒரி பண்ணாம படிச்சுட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப் பிராக்டிக்கல் ட்ரைனிங் முடிஞ்சு 6 monthsக்குள்ள ஆர் ஆஃப்டர் 6 months you can take final exam. As I told you in the beginning,
the biggest change happened here. Open book exam, அது restricted book exam னு சொல்றாங்க. நான் personally I always feel that both inter and final should be more of MCQ, but இப்போ 30% தான் MCQ வா ரிட்டைன் பண்ணிருக்காங்க, மிச்ச 70% objective. Fine, they have their own reason. Computerized correction கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ நான் ஃபீல் பண்ணேன். But exactly every dream of mine cannot immediately come true, but kandipa it will become true in the days to come அப்படின்னு நான் நம்புறேன். So final will be, memory based education லேந்து slowly we are moving towards analysis, interpretation and understanding based education. This is the big step. எனக்கு இந்த ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்லயே என்னுடைய பிக்கஸ்ட் கிரிட்டிசிசம் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பேஸ்டா மாத்திரம் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. வெல், ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் 100%, பட் எனக்கு அதுல ஒரு எஸ்பெஷலி அப் டு 8th ஸ்டாண்டர்ட் மோர் எக்ஸாமினேஷன் ஓரியன்டா இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா இருந்தது. சிஏவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமே ஃபைனல் ஷுட் பி ஓபன் புக் எக்ஸாம் அப்படின்றத வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, இதை பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹேவ் இன் த ஃபியூச்சர். ஓபன் புக் எக்ஸாம், ஸோ தட் மெமரைஸ் பண்றதை விட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்பிரட் பண்றதுல தான் நம்மளுடைய சக்சஸ். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வர எல்லாருமே, be it an employer, be it a client, be it a normal person, what they look for from a chartered accountant is not recitation. அப்படியே அந்த ப்ரொவிஷன் அப்படியே படிச்சு சொல்லணும், அப்படியே திருப்பி சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரொவிஷனை அவங்களுக்கு புரியுற மாதிரி, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல அதை நம்ம நிறைய தூரத்துக்கு அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ the final is going to be more of open book and or restrictive book examination. Again, RA paper தான். Taxation, both direct and indirect taxation தனித்தனி பேப்பரா இருக்கு. Apart from that, we have our financial reporting, which is also going to be very interesting. அங்கேயும் so far அதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ்ல இருந்து கொஞ்சம் தாண்டி 30% டிஸ்கிரிப்டிவ், 30% அப்ஜெக்டிவ் அங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த நியூ ஸ்கீம்ல மாறி இருக்கு. ஆஃப்டர் தட் ரெண்டு ரூட் இருக்கு. தட் இஸ் ஆஃப்டர் கிளியரிங் அவர் ஃபைனல் there is always two options available for a chartered accountant. ஒன்னு, நான் வேலைக்கு போலாம் அப்படின்னா டைரக்டா go into the market, go for employment. Another is நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் or COP, certificate of practice, அது வாங்கிக்க போறேன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆர்டிகல்ஸ் பண்ணோம். இதுல தான் நிறைய கிரிட்டிசிசம் ஓபன் மார்க்கெட்லயே நான் பார்த்த நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இருக்கு. ஏன்னா பிராக்டிஸ் பண்ற போறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 2 years of practical training உங்களை ஒரு ஸ்டூடெண்டா மாத்திரமே அந்த ஆடிட்டர் பார்த்திருப்பார். அதனால ஒரு லெவல் வரைக்கும் தான் you will be traveling. After that the auditor will take over the main work. ஆனா CA முடிச்சிட்டு நான் பிராக்டிஸ் பண்ண போறேன், அந்த 1 year நான் திருப்பி ஒரு லாயர், ஜூனியர் லாயர் மாதிரி, அப்போ என்னுடைய contribution to that organization and my interaction with that auditor and the auditor reliance on me, இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு வருஷம் is nothing to lose and there is lot of things to gain. ஸோ அந்த ஒரு வருஷம் if you want to practice employment போகணும்னா, because இப்பயும் மெஜாரிட்டி ஆர் ஒன்லி கோயிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களை பொறுத்த வரைக்கும் 2 years CA முடிச்சாச்சு, எம்ப்ளாய்மெண்ட் போலாம். திருப்பி அவங்க பிராக்டிஸ்க்கு வரணும்னா தான் அந்த 1 year பண்ணணும். பட் those who want to practice continue to remain as a student, but not just a normal student, or upgraded student, ஒரு ஆடிட்டர்ட்ட இன்னொரு FCA, fellow chartered accountants னு சொல்றவங்கள்ட்ட ஒரு 1 year முடிச்சோம்னா அதுக்கப்புறம் we can get our COP and start. So இந்த மாதிரி டைமென்ஷன்ல தான் the new scheme has been formed. Foundation 4 papers, inter 6 papers and final 6 papers, totally 16 papers. And நிறைய changes, நிறைய way in which we are going to do the course. ஃபைனல் படிக்கும் போதே அந்த 2 year practical training ஆர்டிகல்ஷிப் பீரியட்லயே ஒரு 4 papers நம்ம முடிக்க போறோம். அதோடைய
modalities என்னன்னு as the scheme comes I will keep on telling you my opinion as well as the modalities of working with it. And to complete the course இதே டைம் கூட எடுத்துக்கலாம். That is இப்ப இருக்கிற existing விட நிறைய பேர் சொல்றாங்க from 48 months 4 years it has been brought down to 42 months. It depends upon நீங்க நம்ம ஃபவுண்டேஷன் லேன் வரோமா காலேஜ் லேன் வரோமா. ஸோ அந்த மாதிரி இதே டைம் பீரியட் எடுத்துட்டா கூட அப்ரோச், டைமென்ஷன், கிளாரிட்டி, ஃபோக்கஸ் அண்ட் the way in which we are going to do the course கண்டிப்பா மாறி இருக்கு. So in a manner this is one of the finest way that CA has brought around the change. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த last 4 syllabus changesல or even 5 syllabus நான் வந்து I have been seeing from CPT plus 2 முடிச்ச உடனே CPT exam எழுதலாம், then 6 months கழிச்சு எழுதலாம், back to CA foundation, first CA foundation, then CPT, then CPT for a longer duration, then again CA foundation, IPCC, intermediate, final, I did inter, final. So இந்த மாதிரி என்னுடைய ஒரு 25-30 years of journey with CA Institute ல இந்த change is something phenomenal. இத கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னா not just understanding but the objective, that is international schemes order we will be able to integrate all type of courses order. Nama students we will provide the best of the knowledge, and above all the national education policy 2020 order integrate in a better manner. So at this level I want to stop here by just saying that's a very good change. எல்லா சேஞ்சுமே anything cannot be constant. நாமளே சொல்றோம் சேஞ்சிங், எல்லா சேஞ்சுமே will have some teething problem, will have some hiccups. அதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்தோம்னா this is one of the finest scheme that can look for. My dear friends who are doing their articleship, ஒருவேளை இந்த நியூ ஸ்கீம்ல உங்களால மாற முடியும்னா I will definitely appreciate it doing it. ஆனா அத பத்திலாம் நம்ம நிறைய பேசலாம் in the future இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது. And people who are there in the first year of college, just wait for the scheme so that second year of college நீங்க register பண்ணிக்கலாம். And those who are doing +1 +2, get ready. You are going to have one of the finest journeys in CA, and you will be the people who have completed their +2. நீங்க தான் first batch இருக்க போறீங்க இந்த new schemeல. Always first batch இருக்கிறது நிறைய advantages கொடுக்கும், both in terms of results and in terms of approach. Thank you very much for seeing this video.